அப்படின்னு பாக்குறேன். சினிமாவா சித்தாந்தமா பார்த்து யார் சொல்றா? சீமான். சீமான் உங்களுக்கு எப்படி தெரியும்? எப்படி தெரியும்னா இதையும் கொஞ்சம் மனசாட்சியோட பேசணும். நீங்க நான் மனசாட்சியோட சொல்லணும்னா எனக்கு அவரை ஒரு அரசியல்வாதியா, அதுவும் ஈழத்தமிழர் போராட்டத்தில் ஒரு பிரதிநிதியா தான் தெரியும். அதுக்கப்புறம் தான் ஒரு டைரக்டரா அப்படின்னு தெரியும். இது யாராவது நம்புவாங்களா? கமெண்ட்ல உங்களுக்கு கழுவி ஊத்திடுவாங்க. மனசாட்சி மாயாண்டி குடும்பத்தார்ல உங்களுக்கு தெரியாதா? ஈரோடு கருங்கல் பாளையத்துல தேசிய பாதுகாப்பு சட்டமே அவர் மேல பாஞ்சது. அந்த கூட்டத்துல தான் ஃபர்ஸ்ட் பாக்குறது யாரும் அதுன்னு. அப்பதான் சீமான் உங்களுக்கு தெரியும் பேசுறாரு. அதுக்கப்புறம் தான் ஒரு டைரக்டர்னு தெரிஞ்ச வேண்டியது. சினிமாக்காரர் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அதான் சார். இல்ல இப்பதான் தெரியுமா? நீங்க இன்னொன்னு யோசிச்சுங்க. டைரக்டர்ஸ பெரும்பாலும் இன்னார்தான் டைரக்டர் எல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது. ஒரு சினிமாக்காரர் உங்களுக்கு தெரியும். இப்ப தெரியும். அவர் போயிட்டு வந்து சினிமா சித்தாந்தமான்னு பேசலாமா? அதான் வேஸ்ட் ஆஃப் டைம்ன்ற. அண்ணா சீமானை நீங்க எப்படி பார்க்கணும்னா, அதனால ஒரு காமெடி ஷோ மாதிரி பார்த்துடணும். வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் அப்படின்னா சீமானுடைய வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா சிரிப்பு வரும். அப்படிதான் நீங்க பாருங்க. காலையில ஒன்று பேசியிருப்பாரு, மதியம் பார்த்தீங்கன்னா வேற பேசுவார், அடுத்த நாள் காலைல பார்த்தீங்கன்னா வேற ஒன்று பேசியிருப்பாரு. இஷ்யூஸ் மாறிக்கிட்டே இருக்கு. இஷ்யூஸ் பத்தி தலைவா அவர் பேச்சே அப்படிதான் இருக்கும். அவரே மாறிக்கிட்டே இருப்பாருன்றேன். நாங்க வந்து சீமான் அவர்கள் நான் என்ன சொல்றேன்னா, அவர் பச்சோந்தி அப்படின்னு. பச்சோந்தி கூட கொஞ்சம் நிறம் மாறுவதற்கு கொஞ்சம் காலதாமதமாகும். அவர் வந்து அவ்வளவு விரைவாக மாறக்கூடிய ஒரு நபர்.